நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் அதிகமாக கொண்ட இந்த காய் தான் பீர்க்கங்காய். பாருங்கள், இந்த துவையல் எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். சூப்பரான நம்ம அதாவது சரும பாதுகாப்புக்கு, கண்ணுக்கு, எல்லா இதுக்கும் ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது இந்த பீர்க்கங்காங்க. கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு லைட்டாக அந்த ரிட்ஜஸ் எல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தொலியோடு தான் நம்ம போட போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு குத்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் வேர்க்கடலை. உங்களுக்கு எவ்வளவு தூரம் உங்களுடைய அந்த சட்னி அந்த துவையல் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதும். அப்புறம் நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் 4 பல்லு பூண்டு, அப்புறம் 2 பீர்க்கங்காய். இதை கழுவி அந்த ரிட்ஜஸை மட்டும் நம்ம பீல் அவுட் பண்ணிவிட்டு நல்ல பொடிசாக நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ வேர்க்கடலை, மிளகாய், வெள்ளைப்பூடு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டுருக்குறோம். பாருங்கள், சூப்பராக இப்போ வதங்கிட்டுருக்கு. இந்த கடலையெல்லாம் ப்ரௌன் ஆன பிறகு நீங்கள் தனியாக எடுத்து வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், ஆனாலும் அதிலேயே போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம். இப்போ நான் வெள்ளைப்பூடு, ஆனியன், தக்காளி, வெட்டி வச்ச பீர்க்கங்காய், கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. புளி போட்டால் நமக்கு கெடாமல் இருக்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும். சால்ட்டு போட மறந்துடாதீங்க, சால்ட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். மேக்ஸிமம் தண்ணி இல்லாமல் அரைக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வெங்காயம் தக்காளியில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானது. பிறகு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சுட்டு கடுகு, பெருங்காயம், அதுக்கப்புறம் இந்த சட்னியை அரைச்சி வச்சுருக்கிறத போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொதிக்கலாம் விட வேண்டாம், ஜஸ்ட்டு போட்டு வதக்கி எடுத்தால் போதுமானது. சூப்பரான பீர்க்கங்காய் துவையல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் தண்ணியே கலக்கலைங்க, தண்ணி கலக்காமல் தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா ரைஸுக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், தோசைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு தோசையோ இட்லியோ எது வேணாலும் நீங்கள் போட்டு கலந்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான பீர்க்கங்காய் துவையல் நமக்கு ரெடி.